கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தேவன் பாராட்டின தயவுக்காய் கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வாரம் நமக்கு கொடுத்த ஒரு வசனம் ஓசியா 14:3, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான். நேற்று தினத்திலே கூட நாம் எப்ராயிமுடைய வாழ்க்கையிலே எப்படி தேவன் இரக்கம் பாராட்டினாரோ இந்த மாதம் நம் மீதும் இரக்கம் பாராட்டுவார் என்று தியானித்தோம். இன்றைக்கு லேவியை குறித்து நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவி கோத்திரத்தை யாக்கோபு சபித்தார். அவருடைய தகப்பனாரே ஒரு சாபத்தை விடுகிறார். ஆதியாம் 49வது அதிகாரம் வாசிக்கும் போது 5, 6, 7 வாசிக்கும் போது அந்த இடத்துல யாக்கோபு அந்த கடைசி நாட்களிலே 12 கோத்திர பிதாக்களை அவர் கூப்பிட்டு அவர்களுக்கு வார்த்தைகளை அறிவிப்பேன் என்று சொல்லும் போது லேவியை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தம், சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள், என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே, அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே, உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபில் அவர்கள் பிரியவும் இஸ்ரவேலில் அவர்களை சிதற பண்ணுவேன். இந்த இடத்துல லேவியை குறித்து இவ்வளவு பெரிய ஒரு சாபத்தை அவருடைய தகப்பனார் சொல்வதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு அவருக்கு இருந்த ஒரே மகள் தீனாள் சீகேம் தேசத்தை ஊர் சுத்தி பார்க்க வேண்டும் என்று கடந்து போன போது அந்த சீகேமுடைய ஒரு மகனை அவள் காதலித்து விபசாரம் செய்து கர்ப்பவதி ஆக்குறாள். இதை அறிந்த அவருடைய சகோதரன் லேவியும் அந்த சிமியோனும் அவளிடத்திலே போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் விருத சேதனம் செய்தால்தான் என்னுடைய தமக்கையை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த தமக்கைக்காக அந்த ஊரே உள்ள ஆண்கள் விருத சேதனம் செய்து நுனித்தோல் அறுக்கப்பட்டு அந்த வலி வேதனையில உட்கார்ந்து இருக்கிற வேளையில இவர்கள் இருவரும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர்களை கொன்று போடுகிறார்கள். இதை யாக்கோப்புக்கு அறிந்த உடனே யாக்கோப்பு சொல்கிறார், என் குடும்ப வாசனையே கெட்டு விட்டது. இதைத்தான் அவர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்க கடவது. அவர்களுக்கு அந்த லேவிக்கு இருக்கிற கோபம், அந்த லேவிக்கு இருக்கிற மூர்க்கம் சபிக்க கடவது. இரண்டாவது சொல்றாரு, அவன் பிரிந்து போகட்டும். மூன்றாவது சொல்லுகிறார், இஸ்ரவேலில் அவர்களை நான் சிதற பண்ணுவேன். நாலாவது சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரிடத்தில் ஒருவரும் சேராதீர்கள். 4 விதமான சாபங்கள். ஒன்று, அவர்கள் மேலிருந்த கோபமும் மூர்க்கமும் சபிக்கப்படலாம். 2வது, அவர்கள் பிரிந்து போக வேண்டும். 3வது, அவர்கள் சிதறடிக்கப்பட வேண்டும். 4வது, யாரும் அவர்களோடு கூட சேரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் தெரியுமா? இந்த 4 விதமான சாபங்களை அந்த லேவி கோத்திரத்தின் மீது இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறார். எப்படி தருகிறார் தெரியுமா? இதை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதல் நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 49:7 உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்க கடவது. அவர்கள் மிகவும் கோபக்காரர்கள். இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே நீ மிகவும் ஒரு கோபக்காரனா இருக்கிறாயா? மூர்க்கமா இருக்கிறாயா? உன்னால் குடும்பமே இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறதா? உன் வீடே ஒரு சாவு வீடு போல் இருக்கிறதா? இன்றைக்கு நீ ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பும் போது கர்த்தர் உனக்காக இரக்கம் பாராட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பட்டயம் அவர்கள் மேல் வரும் என்று சொன்ன தேவன் அந்த லேவியரே பட்டயம் எடுக்கும்படி கர்த்தர் அவர்களை மாற்றினார். எப்படி மாற்றினார் என்று சொல்லி உங்களை காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் போது 19ஆம் வசனத்திலே மோசே அந்த கற்பலைகளை ஆண்டவர் கரத்திலே பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வருகிறார். இறங்கி வரும்போது பாளையத்துக்கு 32:19 யாத்ரா 32:19 பாளையத்துக்கு சமீபத்து அந்த கன்றுக்குட்டி நடனத்தை கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையில் இருந்த பலகையின் அடியிலை எரிந்து உடைத்து போட்டான். அந்த பழையை தூக்கி அப்படியே கண்ணுக்குட்டி மேல போடுறாரு. அது அப்படியே எரிந்து உடைந்து போகிறது. ஆனால் சம்பவிக்கிறது என்ன தெரியுமா? அன்னைக்கு பின்பு அந்த அதிகாரம் எல்லாம் வாசிங்க.
கர்த்தர் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதே அதிகாரத்திலே, பாளையத்தின் வாசல் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றார். அப்பொழுது யார் வந்தார் தெரியுமா? கர்த்தருடைய பட்சத்திலே லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவரும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு போய் ஒவ்வொருவரும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவரும் தன் அயலானை கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அந்த இடத்துல விழுந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கூட எந்த லேவி கோத்திரத்தின் மேல் கோபமும் மூர்க்கமும் என்ற பட்டயம் வரக்கடவது என்று தகப்பனார் சபித்தாரோ, உலக பிரகாரமான யாக்கோப்பு என்ற தகப்பனார் சபித்தாரோ, ஆனால் நம்முடைய பரம தகப்பன் அந்த சாபத்தை அவர்களுக்கு இறங்கி ஆசீர்வாதமாய் மாற்றினார். எப்படி மாற்றினார் தெரியுமா? யார் ஆண்டவருடைய பட்சத்தில் வரக்கடவர்கள் என்று சொன்ன உடனே இவர்கள் தான் ஆண்டவருடைய பட்சத்திலே வந்தார்கள். வந்தவுடனே இவர்கள் கையில தான் கர்த்தர் பட்டயத்தை கொடுத்து, எனக்கு விரோதமாய் அந்த கண்குட்டியை செய்து அந்த கண்குட்டி ஆராதிக்கிறவர்களை கொண்டு போடுங்கள் என்று சொன்னார். லேவி புத்திரர் அந்த பட்டயத்தை எடுத்து கொன்று போட்டு தேவனுடைய கோபாக்கினையை ஆற்றக்கூடிய ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றினார். அது மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. 11 கோத்திரமும் வேலை செய்யணும், ஆனா லேவி கோத்திரம் மட்டும்தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கோத்திரமும் வேலை செஞ்சாதான் சம்பளம், ஆனா லேவி கோத்திரத்திற்கு ஆண்டவரை பார்த்தாலே எப்பொழுதும் அவர்களுக்குரிய வேலையாட்கள் இதை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னாகவும் 23-29 வரைக்கும் வாசித்து பாருங்களேன். லேவி கோத்திரம் தான் கர்த்தர் சபிக்கப்பட்ட அந்த கோத்திரத்துக்கு இறங்கி கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு ஆசீர்வாதத்தை சபையில எந்த கோத்திரம் தான் சொல்லணும் தெரியுமா? கர்த்தர் உங்கள் மீது பிரசன்னமாய் ஆகி உங்கள் மீது கிருபையா இருக்க கடவர், உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவர் கடவர் என்று என்னாகும் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் அல்லவா? அது எந்த கோத்திரம் ஆசீர்வதிக்க வேண்டும் தெரியுமா? லேவி கோத்திரம் தான் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். எரேமியா 33:22 வாசித்து பாருங்களேன். வானத்து நட்சத்திரங்களை எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல் நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியை எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோபமும் மூர்க்கமும் என்ற பட்டயம் உங்கள் மீது அந்த சாபமாயிருக்கும் சொன்ன தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், எனக்கு ஊழியம் செய்கிற லேவியின் கோத்திரத்தை நான் வர்த்திக்க செய்வேன். I will bless them. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட அந்த கோபம் மூர்க்கத்தினால் எத்தனையோ பாவக்கிரியைகளை நீ செய்திருக்கலாம். எத்தனையோ விதத்திலே உன் குடும்பம் இன்றைக்கு உன் நிமித்தம் உடைந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த லேவி எப்படி கர்த்தர் பட்சத்திலே வந்தபோது இரக்கத்தை பெற்றார்களோ, தேவனுடைய கோபாக்கினை ஆற்றக்கூடிய ஒரு கோத்திரமாய் மாறினார்களோ, அது மாத்திரமல்ல, அவர்கள் தான் மற்றவர்களை ஆசீர்வதிக்க சபிக்கப்பட்ட அந்த கோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட கோத்திரமாய் மாறினதோ, அது மாத்திரமா அவர்களை வர்த்திக்க செய்த தேவன் இந்த காலை வேளையிலே உன்னையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது, அந்த லேவியின் மேல் இருந்த சாபம் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது, அதே ஆதியாகமம் 49:6 வாசிக்கும் போது, என் ஆத்துமா அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாது அவர்கள் கூட்டத்திலே நீ சேராதே. அவர்கள் ரகசிய ஆலோசனை செய்தார்கள். என்ன ஆலோசனை செய்தார்கள்? சீகேமியரை போய் விருத சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும். விருதன சேதனம் செய்து அவர்கள் நோவு உண்டாகும் போது அவளை கொலை செய்யப்பட வேண்டும். அப்பொழுது என்னுடைய சகோதரிக்கு அந்த இடத்திலே சம்பந்தம் கலக்க முடியாது என்று சொல்லி ரகசிய ஆலோசனை செய்தார்கள். யாக்கோபு சொல்றார், என் ஆத்துமா அந்த ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாது, ஆதலால் அவர்களோடு கூட சேராதே என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் எப்படி அவருக்கு இரக்கம் பாராட்டினார் தெரியுமா? அவனோடு கூட ஒருவரும் சேரக்கூடாது, அவன் ஆலோசனைக்கு உடன்படக்கூடாது, அவனுடைய கிரியைகள் படி நடக்கக்கூடாது என்று சொன்ன தேவன் உபாகமம் 33:8 வாசிக்கும் போது அந்த வேதம் சொல்கிறது, லேவி கோத்திரத்துக்கு தான் ஊரீம் தும்மீம் என்ற அந்த ஏபோத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் தான் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவளுக்கு இரக்கம் பாராட்டினார். உபாகம் 33:8 வாசிப்பார்கள். லேவி குடித்து அழகா எழுதப்பட்டிருக்கும், நீ மாசாவிலை பரீட்சை பார்த்து மெரிபாவிலை தண்ணீர் இடத்திலே வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக. ஊரீம் என்றால் லைட்,
தும்மீம் என்றால் பெர்ஃபெக்ஷன். இன்றைக்கு ஒரு ஆசாரியர்கள் ஒரு ஊழியக்காரர்களை அபிஷேகிக்க வேண்டுமானால், அவர்களை ஒரு போஸ்ட்ல எடுக்க வேண்டுமானால், கர்த்தர் நீதி நியாய தீர்ப்பு சொல்ல வேண்டுமானால் எதை கொண்டு வர சொல்வார்கள் தெரியுமா? ஏபோத்தை கொண்டு வா என்று சொல்வார்கள். அந்த ஏபோத்திலே தான் 2 கற்கள் இருக்கும், ஊரீம் தும்மீம் என்று சொல்லி அது விளக்கெரியும். அப்பொழுது தேவனுடைய ஆலோசனையை அவர்கள் பெறுவார்கள், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தத்தை அறிவார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர்களோடு சேராதே, அவர்களோடு சம்பந்தம் கலவாதே, அவரோடு உடன்படாதே என்று சொல்ற தேவன் இந்த காலை வேளையில சொல்கிறார், அந்த லேவி கோத்திரம்தான் ஊரீம் தும்மீமை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் தான் ஆலோசனை சொல்ல வேண்டும், அவர்கள் தான் உன்னை கைட் பண்ண வேண்டும், அவர்கள் தான் உன் வாழ்க்கையில உன்னை யார் இவங்களோட சேராத, இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இவங்க கர்த்தர் வேறு விரிக்கப்பட்ட ஒரு ஆட்கள் என்று சொல்லி ஒரு குடும்பத்திலே உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில சொல்லுகிறார் ஆண்டவர், உன்னை சேராதே என்று சொல்கிறவர்களுக்கு நீ ஆலோசனை சொல்லக்கூடிய, ஏபோத்தை தரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஊரீம் தும்மீமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். இந்த லேவியர்கள் தான் பண்டிகை கொண்டாட அழைக்கப்படுவார்கள். உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உங்கள் குடும்பத்தினர் உங்களை அழைக்கும்படி, லேவியரை அழைக்கும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அது மாத்திரமா, 5 ஆகமத்திலே ஆதியாம், யாத்ராம், லேவியராகவும் உபாகம், என்னாகவும் ஒரு தனி அதிகாரம் லேவியராகவுமே எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்திலே இறங்கி லேவியர்களை உயர்த்தினார். 2வது, சேராதே, என் ஆத்மாவோடு உடன்படாது, உன்னோடு என் ஆத்மா ஒத்து போகாது, நீ என்ன பேசுறாது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ எப்படி சொல்கிறாய் அதை நான் கேட்க மாட்டேன்னு உன் பிள்ளைகள் சொல்லலாம், உன் புருஷன் சொல்லலாம், இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்தினர் சொல்லலாம், ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எப்படி மாத்த போறாரு தெரியுமா? உன் மேல் இருந்த சாபம் ஊரீம் தும்மீம் என்று நீ ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாய், நீ உன்னிடத்திலே அவர்கள் கடந்து வருவது ஒரு பண்டிகை என்றால் நீதான் முன்னிறுத்தத்தக்கதாய் கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. 3வது, அதிகம் சொல்லலாம் ஆனா நேரம் இல்ல, 3வது ஆதியாகமம் 30:49-8 யாக்கோப்பு அவர்களை பார்த்து சொல்ல, அவர் பிரிந்து போக வேண்டும் என்று சொன்னார். நீ இந்த இடத்தை விட்டு பிரிந்து போய்விடு என்று சொன்னார். ஆனால் பிரிந்து போக வேண்டும் என்ற சாபம் எப்படியாய் மாறினது தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட லேவி சந்ததியாய் கர்த்தர் மாற்றினார். உபாகமம் 10:8 வாசிக்கும் போது, அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதற்கு இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல் கர்த்தருடைய சந்நிதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கு, அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. நீ பிரிச்சு போயிடு வீட்டை விட்டு என்று சொன்ன அந்த லேவி கோத்திரத்தை கர்த்தர் தனக்கென்று பிரித்தெடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் நிமித்தம் நீ பிரிந்து வந்திருக்கலாம், உன்னை எல்லாரும் பிரிச்சு வச்சிருக்கலாம், உன் வீட்டுல உன்னை தனியா பார்க்கலாம். அவங்க பிரிச்சாலும் தேவன் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார் தெரியுமா? அவருக்கு ஆராதனை செய்யும்படி, அவருடைய பிரசன்னத்தை சுமக்கும்படி, அவருடைய மகிமை சுமக்கும்படி, அவருடைய உடன்படிக்கை சுமக்கும்படி, அநேகரை பரலோக பிரஜைகளாய் மாற்றும்படி, உன் வீட்டிலே உன்னுடைய ஜெபம் சுகந்த வாசனையாய் தேவ சமூகத்தை கடந்து வரும்படி, is consecrated and segregated you for his glory. ஐயோ, நான் பிரிந்திருக்கிறேனே, இயேசு நிமிச்சம் எதிரையும் சேர முடியலையே என்று நினைக்காத. எல்லாவற்றையும் காட்டிலும் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். யாருக்கும் இல்லாத நிச்சயம் உனக்குதான் இருக்கிறது. இங்கேயும் நீ ஆராதிப்பாய், பரலோகத்திலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று நித்திய நித்தியமாய் ஆராதிக்கத்தக்கதாக தேவன் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். நான் பிரிந்து வாழ்கிறேனே என்ற நொந்த நூலாயிருக்கிற சகோதரியை உன்னை பார்த்துதான் கர்த்தர் பேசுகிறார். உன்னை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன், உன் பிள்ளைகளை பிரித்தெடுத்திருக்கிறேன், உன் குடும்பத்தை பிரித்தெடுத்திருக்கிறேன், எனக்கு ஆராதனை செய்யும்படி. எப்படி பிரித்தெடுத்திருக்கிறார் தெரியுமா? லேவி கோத்திரத்தை ஆசாரியன், லேவியன், பிரதான ஆசாரியன், இவர்கள் தான் வாசஸ்தலத்துக்குள்ளே போக முடியும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். உன்னை வீட்டிலே வராதேன்னு பிரிச்சிருக்கலாம், ஆனா உன்னை யாரும் பரலோகத்துக்குள்ளே வராதேன்னு பிரிக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். நீ மட்டும்தான் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி திரைச்சீலை ஆனது உனக்காக கிழிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு உன் குடும்பத்திலே பிரிவினைகள் காணப்படுகிறதா? கலங்காதை, தேவன் உன்னை பிரித்து எடுத்திருக்கிறார். சீக்கிரத்துல இம்மையிலும் சேர்ப்பார், மறுமையிலும் குடும்பத்தோடு தேவனை ஆராதிக்கும்படி உன்னை அழைத்து செல்வார். 4வது,
அந்த யாக்கோப்பு உலக பிரகாரமான ஒரு தகப்பன் எப்படி அந்த லேவியை சபித்தான் தெரியுமா? ஆதியா 49:8 நான் அவர்களை சிதற பண்ணுவேன். They will be scattered. அவர்களை சிதற பண்ணுவேன். அவர்களை நிம்மதியா ஒரு இடத்துல வாழ விடவே மாட்டேன். அவங்க அங்கேயும் இங்கேயும் சிதற பண்ணுவேன் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் எப்படி அந்த சிதறம் பண்ணுகிறேன்னு சொன்ன அந்த கோத்திரத்தை ஒரே இடத்துல குடி இருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். மோசே மரித்த பின்பு யோசுவா ஜனங்களை கானானுக்குள் கொண்டு போகிறார். கானானில் இந்த 12 கோத்திரங்களுக்கும் நிலங்களை பிரித்து கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் யோசுவா பார்த்து, நீ சீட்டு போடுப்பா, சீட்டு யார் பேர்லாம் விழுதோ அவங்களுக்கு அந்தந்த நிலத்தை கொடுத்துரு. ஆனா லேவிக்கு மட்டும் சீட்டு போடாதே, அவங்களுக்குரிய இடத்தை நான் தருவேன், அவர்களை நான் அந்த இடத்துல குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க 14:1 வாசிக்கும் போது யோசுவா 14:1 கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்துக் கொண்ட தேசங்களை ஆசாரியனாக எலியேசரும் நூனின் குமாரனாக யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு 9.5 கோத்திரங்களுக்கு சுதந்திரம் பங்கிட்டார்கள். மற்ற 2.5 கோத்திரங்களுக்கு மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்தான். லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை. மனாசே எப்ராஹிம் எனும் யோசேப்பின் புத்திர 2 கோத்திரங்கள் ஆவார்கள். ஆதலால் அவர்கள் லேவியின் தேசத்திலே பங்கு கொடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவருடைய ஆடு மாடுகளையும் முதலான சொத்துக்களுக்காக வெளிநிலங்களையும் மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா! அவர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுத்தார்கள். நீங்கள் இன்னும் யோசுவா 13:33 வாசித்து பாருங்கள். யோசுவா 21:41 வாசிக்கும் போது அநேக 48 பட்டணங்களை கொடுத்தார்கள். 42 அவர்கள் குடியிருக்கவும் 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணமாய் மாறவும் கர்த்தர் கிருபை செய்தார். சிதறி போனவர்கள் சிதறி போக வேண்டும் என்று எண்ணினவர்களுக்கு தான் அழகான பட்டணத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு உனக்குரியதை பறித்துக் கொள்ளும்படி எத்தனையோ பேர் எத்தனை மண்டலம். ஒருவர் இஸ்ரவேலுக்குரியதை இஸ்ரவேல் யாரும் பறிக்க முடியாது. உனக்குரியதை நிலைத்திருந்து அந்த இடத்துல உன்னை குடியிருக்க பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஒரு அடைக்கல பட்டணமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். இந்த காலை வேளையிலே லேவி கோத்திரத்தின் மேல் இருந்த உலக பிரகாரமான தகப்பன் கொடுத்த 4 சாபங்கள், ஒன்று கோபமும் மூர்க்கமும் என்ற பட்டயம் சபிக்க கடவுது என்று சொன்னார். ஆனால் லேவி கோத்திரம் எப்பொழுது கர்த்தர் பட்சத்திலே வந்தார்களோ, இன்றைக்கு நீ அவர் பட்சத்திலே வரும்போது நீ உனக்கு எதிராளிகள் பட்டயம் எடுக்கும்படி கர்த்தர் உன் கரத்தில் இந்த பட்டயத்தை தருவார். லேவி கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஏற்படுத்துவார். பண்டிகைகள் அனுசரிக்க வேண்டுமானால் லேவி கோத்திரம் இருந்தால்தான் பண்டிகை அனுசரிக்க முடியும். பலிகள் செலுத்த வேண்டுமானால் லேவி கோத்திரம் இருந்தால்தான் முடியும். இன்னைக்கு நீ இருந்தால்தான் உன் வீட்டிலே ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 2வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களோடு சேராதே, என் ஆத்மா உடன்படாது என்று யாக்கோபு சொன்னார். இன்னைக்கு உன்னை பார்த்து அநேகர் சேர மாட்டோம், நீ போ, ஒளிந்து போ என்று கூட சொல்லலாம். ஆனால் சேராதே என்று சொன்ன அந்த ஜனங்கள் உன்னிடத்துல யாரும் ஆலோசனை கேட்க கூடாது, உன்னுடைய வார்த்தைகள் எடுப்படாது என்று அவமானப்படுத்துற அந்த இடத்துலதான் ஊரீம் தும்மீம் என்ற அந்த ஏபோத்தை கர்த்தர் உன் கையிலே கொடுத்து அநேகருக்கு நீ ஆலோசனை சொல்லும்படி, உன்னிடத்திலே ஆலோசனை கேட்கும்படி ஜனங்கள் உன்னிடத்திலே கூடி வரும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் உன்னை பிரிந்துமோ என்று சொன்னவர்கள் மத்தியிலே நீ பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி, நீ ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கத்தக்கதாக உன்னை ஒரு ஆசாரியனாய் ராஜாவாயிலே கர்த்தர் பிரதான ஆசாரியனாய் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய மாபெரும் சிலாக்கியத்தை கிடைக்கக்கூடிய ஒரு பரலோக பிரச்சையாய் கர்த்தர் உன்னை மாற்றி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்களுக்கு இதை சிதறடிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உனக்குரியதை எடுத்துக்கொண்டு பறித்து கொண்டு நீ சிதறி போக வேண்டும் என்று எண்ணம் கொடுக்கலாம். ஆனால் சிதறி போக விட மாட்டார். உனக்குடியிருப்பை கர்த்தர் கொடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜனங்களுக்கெல்லாம் நிலம்தான், ஆனா உனக்கு ஆடு மாடுகள் நிலங்கள் வயல்கள் செழிப்பான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களை தந்து 48 பட்டணங்களை தந்து 42 நீ சுதந்திரிக்கும் 6 பட்டணம் அடைக்கல பட்டணமாய் மாறவும் அநேகர் ஒன்றத்திலே அடைக்கலம் வரவும் சிதறி போன நீ அநேகரை சேர்த்து கொள்ளும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். திக்கற்ற உனக்கு இரக்கத்தை சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலங்கான், கர்த்தர் பட்சத்துல இருக்கிறார். நீ அவர் பட்சத்துல கடந்து வா. இந்த சாபம் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இனி உன் வாழ்க்கையில சாபம் இராது
என்று கர்த்தர் சொல்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. திக்கற்றவர்களுக்கு என்னிடத்துல இரக்கம் உண்டு என்று சொல்லுங்கள் என்று சொன்னீரே அப்பா. இந்த வேளையில சொல்லி இருக்கிறேன் அப்பா. நேற்று தினத்திலே எப்ராயிமுடைய ஆண்டவரை வாழ்க்கையில் ஒரு இரக்கத்தை பாராட்டின தேவன் இந்த காலை வேளையிலே லேவிக்கு பாராட்டி ஆண்டவரே அவனுடைய கோபமும் மூர்க்கமும் மாறி ஆண்டவரே அவன் பட்டயத்தை எடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தீரே சாமி. ஏசப்பா, அவன் சிதறி போக வேண்டும் என்று சொன்ன இடத்துல அவனுக்கு பட்டணங்களை கொடுத்தீரே. பிரிந்து போக வேண்டும் என்ற இடத்துல ஆண்டவர் அவனை பிரித்து எடுத்தீரே அப்பா. ஆண்டவரே, அவனோடு ஒருவரு சேராதே என்று சொல்லி இருந்த இடத்துல ஆண்டவரே அப்பா, அநேகர் வந்து அவனிடத்திலே ஆலோசனை கேட்கக்கூடிய ஊரின் தும்மிமை அவன் களத்திலே கொடுத்தீரே அப்பா. லேவியரை ஆசீர்வதித்த தேவன், இரக்கம் பாராட்டின தேவன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா, மூர்க்கமும் கோபமும் கொண்டு குடும்பத்துல இருக்கலாம், ஆனால் அதை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒருவரும் சேராமல் எங்கள் குடும்பத்திலே நாங்கள் ஜாதிகளோடு கலவாத இஸ்ரவேலர்களாய் காணலாம் அப்பா. அநேகர் ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு அடைக்கல பட்டணமாய் மாற்றி எங்களை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் பரலோக பிரஜையாய் நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உங்களை கரத்திலே கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.